என்னண்ணா பேசுங்க. அவர் போறாரு போல இருக்கு, பேக்லாம் எடுத்துட்டு போறாரு. சார் போச்சு கரெக்டாக தலைவர் வந்து அப்போ ஏன் அவ்வளோதான், சேர்லாம் கிடைக்காது. எனக்கே ஒரு மகான் சேரை விட்டாரு. கை வலியோட கால் வலியோட சேர்ந்து வரும். ஏண்ணா திரும்பவுமா? வாட்டர் சென்னை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் திரு சுப்பிரமணியம் மற்றும் சென்னை மாநகராட்சி மன்ற கழக வேட்பாளரை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தம்பி ஏ அன்பழகன் எம்எல்ஏ அவர்களே, மாவட்ட செயலாளர் அவர்களே, முன்னிலையேற்றுள்ள காஞ்சி மாவட்ட செயலாளர் தம்பி அன்பரசன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய இந்திரா நகர் தம்பி ரவி அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தம்பி துரைமுருகன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி TKS இளங்கோவன் அவர்களே, வழக்கறிஞர் அறிஞர் நண்பர் ஜோதி அவர்களே, மேயர் வேட்பாளர் சுப்பிரமணியன் அவர்களே, தம்பி சுப்பிரமணியம் அவர்களே, ஆயிரம் தம்பி உசைன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஆனந்த் அவர்களே, துறை கவிதன் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான நடைபெறுகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சிறப்பாகவும் குறிப்பாகவும் சென்னை மாநகராட்சி மன்றத்துக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள மேயர் வேட்பாளர் தம்பி சுப்பிரமணியம் அவர்களையும் மற்றும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பொறுப்புகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ள கழக உடன்பிறப்புகளையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதற்காக ஆயிரக்கணக்கிலே குழுவி இருக்கின்ற இந்த கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன். இங்கே நம்முடைய தம்பி துரைமுருகன் அவர்கள் பேசும் பொழுது கடந்த கால ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி காத்த ஜனநாயக நெறிகளையும் இன்றைக்கு அந்த நெறிகளெல்லாம் உடைக்கப்பட்டு தூளாக்கப்பட்டு ஒரு ஆட்சி அமைந்து நடைபெறுவதையும் மிகுந்த வேதனையோடு சுட்டிக்காட்டினார். நான் இன்றைக்கு இந்த தேர்தல் பொதுக்கூட்டத்திலே பேசும் பொழுது நம்முடைய
கழக நண்பர்கள் மாநகராட்சி ஒன்றங்களானாலும் சரி அல்லது நகராட்சி மன்றங்களானாலும் சரி அல்லது ஊராட்சி மன்றங்களானாலும் சரி அங்கெல்லாம் எந்த அளவிற்கு அரசியலை மறந்து ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் பணி ஆற்ற வேண்டும், அரசியல் ரீதியாக அந்த பணியை மேற்கொள்ளாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லி வருகின்றேன். அதைத்தான் இங்கேயும் நாம் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆனால் நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வியை தர வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு பெரும் மனம் செலவிட்டு தன்னுடைய ஆள் அம்பு அதிகாரம் அனைத்தையும் பயன்படுத்தி இன்றைய தினம் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெருமுயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய நண்பர் ஜோதி அவர்கள் சொன்னதைப் போல இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு வீழ்ந்து விடவில்லை, சோர்ந்து விடவில்லை, துவண்டு விடவில்லை. இதை நம்முடைய தோழர்களை காட்டி வீழ்த்திப்பதை விட நாம் சோர்ந்து விடவில்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் ஆளுங்கட்சி இன்றைக்கு ஆகாயத்திலே விசாரணம் மூலம் பறந்து ஆயிரக்கணக்கான பயிர்கள் சுற்றி சுற்றி நம்மை வீழ்த்த அரும்பாடுபடுகின்ற ஒன்றே நான் தோல்வடையவில்லை. என்றைக்கும் நம்முடைய வீரம் நம்மை விட்டு விலகியதில்லை. நம்முடைய ஆற்றல் நம்மை விட்டு அகன்றதில்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் இந்த தேர்தலிலே நான் சொல்லுகிற இடமெல்லாம் நம்முடைய கழக மாமணிகள், கழக உடன்பிறப்புகள் பணியாற்றுகின்ற வண்ணம் கண்டு என்னவெல்லாம் இருக்க நான் திரும்பி வந்திருக்கிறேன் சென்னை மாநகருக்கு. சென்னை மாநகரத்திலே நடைபெறுகின்ற இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். சென்னை தமிழகத்தினுடைய தலைநகரம். இங்கே மாநகராட்சி மன்றத்தில் நாம் பெறுகின்ற வெற்றி சென்னை மாநகரத்திலே நாம் ஆட்சியை பணிக்கு தருகின்ற மக்கள் தருகின்ற பரிசு வெகுமதி என்று நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சென்னை மாநகராட்சி மன்றத்தோடு அதிக தொடர்புடையவன் நான். எப்படி என்று கேட்பீர்களேயானால் சென்னையிலே ஒவ்வொரு மேயர் தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக அரும்பாடுபட்டவர்களில் நானும் ஒருவர். சென்னை மாநகரத்திலே மேயர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு அதன் காரணமாக பல அடக்குமுறைகளை ஏற்று பல சோதனைகளுக்கு இடையே வெற்றியை ஈட்டி தந்தவன். அப்படி ஈட்டிய வெற்றியை அறிஞர் அண்ணா அவர்களுடைய காலடியிலே வைத்து மகிழ்ந்தவன். அண்ணாவுடைய அன்பை பெற்றவன். அப்படிப்பட்ட சென்னை மாநகரம் என்றைக்கும் நான்
நினைத்து நினைத்து மகிழக்கூடிய வெற்றிகளை தந்த சென்னை மாநகரம். இந்த மாநகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி இருக்கின்ற பணிகள் எளிமையானவை, எளிதானவை. எளிமையானவை நம்முடைய மா சுப்பிரமணியத்தை போல, எழில் நிறைந்தவை இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற பூங்காக்களை போல. அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தில் உங்களோடு இன்றைக்கு நான் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வது, கடந்த காலத்திலே இந்த மாநகரத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய பணிகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை, அதற்கு கிடைத்துள்ள வெகுமதிகள், பரிசுகள், விருதுகள் என்னென்ன என்பதையெல்லாம் நான் முதலில் சுருக்கமாக எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். சென்னை மாநகராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மாத்திரம் பிரதமர் முன்னிலையில் இந்தியாவிலே உள்ள மாநகராட்சிகளில் சிறந்த முறையில் சீர்திருத்தங்களை நிறைவேற்றுவதற்காக சிறு விருது வழங்கப்பட்டது. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்கள் வாழ்வில் மறுவளர்ச்சி ஏற்படுத்தியதற்காக குடியரசுத் தலைவர் அவர்களால் இந்த மாநகராட்சிக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. இளைஞர்கள் மூலம் சென்னை மாநகராட்சி பொதுமக்களுக்கு சிறந்த சேவையாற்றியதற்காக ஸ்காட்ச் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மழை காலத்தில் சென்னை மாநகராட்சியில் 155 மருத்துவ முகாம்கள் நடத்தி 60,478 பேர் பயன்பெற்றதற்காக லிம்கா சாதனை புத்தகத்தில் சென்னை மாநகராட்சி முதலாக இடம்பெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய காலங்களில் முக்கிய பூங்காக்களில் யோகா மேடை அமைத்து பொதுமக்களுக்கு இலவச யோகா பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி மருத்துவமனைகளில் திறந்து செந்தமிழ் பெயர் சூட்டப்பட்ட குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் இந்த மாநகராட்சியால் துவக்கி வைக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் அனைத்து கட்டடங்களில் வாயில்களிலும் வாயில் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறளும் அதன் விளக்கமும் எழுதப்பட்டுள்ளது. சென்னையிலே உள்ள வணிக வளாகங்களில் பெயர் பலகைகள் தமிழில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழில் கோப்புகளை முழுமையாக கையாளும் சென்னை மாநகர